எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த இந்த வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்கள் எந்த நாளில் விரதம் இருக்கணும், விரதம் தொடங்கக்கூடிய நேரம் என்ன, அதுவும் சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே அற்புதமான விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த பொருட்களை மங்களமான பொருட்களை தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவங்க மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் பூஜை அறையில் வழிபட்டால் உங்களுக்கும் விரைவில் உங்கள் மனம் பிடித்தபடி திருமண வாழ்க்கை அமையன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் இல்லைன்னா வரலட்சுமி பூஜை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி இல்லைன்னா ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமையுங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நாளில் லட்சுமி தேவியை வழிபடலாம். செல்வா செழிப்பின் தெய்வம் தான் இந்த மகாலட்சுமி தேவி. தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமின்னு சந்தானலட்சுமி, வித்யலட்சுமி, ஜெயலட்சுமின்னு 8 அஷ்டலட்சுமிகளை பிரித்து நம்ம வழிபடுவோம். ஆனால் இந்த லட்சுமி தேவி 8 வகையான செல்வங்களை வாரி கொடுக்கக்கூடிய அம்பாள். இந்த அஷ்டலட்சுமிகளையும் ஒரே நாளாக வழிபடக்கூடிய நாள் தான் இந்த வரலட்சுமி விரத நாளுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போது வருது, பூஜை செய்ய உகந்த நேரம் இது, விரதத்துக்கான பலன் என்ன, இதற்குன்னு ஒரு புராண கதையும் உண்டுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமினாலே வரங்களை அருளக்கூடிய தேவின்னு பொருளுங்க. இந்த வரங்களை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடக்கூடிய அற்புத நாள் வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி. பக்தர்கள் தங்கள் சமூக மற்றும் உள்ளூர் கோயிலில் கடைபிடிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் 21ஆம் தேதி சிறப்பாக கொண்டாட இருக்கலாம். இந்த வரலட்சுமி பூஜையை லக்னங்களின் போது செய்யும் போது ரொம்பவே சக்தி வாய்ந்த பலனை தருங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலை 8 மணி டு 10 மணி வரை சிம்ம லக்னமாக அமையுது. இந்த நேரத்தில் வரலட்சுமி பூஜையை செய்து வழிபடலாங்க. இந்த ஆடி ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் இந்த வரலட்சுமி விரதத்தை செய்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும், ஆரோக்கியமாக இருக்கலாம், தீர்க்க சுமங்கலியாக வாழலாங்க. திருமணமான பெண்கள் மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுன்னு திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். மேலும் இந்த விரதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் குடும்பத்தினருக்கு அஷ்டலட்சுமி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வரலட்சுமி விரதம் எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகதி நாட்டில் சருமதின்னு பெண் வாழ்ந்து வந்திருக்கா. அவள் தினமுமே லட்சுமி தேவியே பக்தியோடு மனதார வழிபாடு செய்யக்கூடியவ. அவளுடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த லட்சுமி தேவி ஒரு நாள் அவளுடைய கனவுல தோன்றி சொன்னாங்களா, ஆவணி மாத வெள்ளிக்கிழமையன்று என்ன கலசத்தில் அவகானம் செய்து வழிபாடு செய், உனக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ கேட்கக்கூடிய வரங்கள் கிட்டுன்னு சொல்லி மறைந்தா. சருமதியை அப்படியே செய்தாங்க. கலசத்தில் லட்சுமியை அவகானம் செய்து பூக்களை பழங்களையும் படைத்து வழிபட்டிருக்கா. அன்றிலிருந்து அவள் வாழ்க்கை முழுவதும் செல்வ செழிப்போடு சுகத்தோடு வாழ முடிஞ்சிருக்கு. இந்த கதையே வரலட்சுமி விரதத்தின் ஆதார கதையாக சொல்வாங்க. அன்று முதலே தென்னிந்திய பெண்கள் ஆண்டுதோறும் இந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கிட்டாங்க. திருமணமான பெண்கள் மட்டும் இல்லை, திருமணமாகாத பெண்களும் நல்ல வரன் அமைய வேண்டும்னு இந்த விரதம் இருந்து வழிபடலாங்க. இந்த வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா பூஜைக்காக கலசத்தை எப்படி தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பூஜை செய்ய விரதத்துக்கு ஒரு நாள் முன்னரே நீங்கள் திருமணமான பெண்கள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து ரங்கோலி மற்றும் மாக்கோலத்தால் பூஜை அறையை அலங்காரம் செய்துடுங்க. பிறகு பூஜை அறையில் ஸ்வஸ்தி சின்னத்தை வரையணும்.
அதன் பின்னாடி வீட்டில் வெள்ளி இல்லைனா வெண்கல கலசத்தை எடுத்துக்கொண்டு அதில் கலச பொருட்களை சேர்க்குங்க. நீர் கலசமாக தயாரித்தீங்கன்னா அதில் தண்ணீர் சேர்த்து வாசனை திரவியங்களான பச்சை கற்பூரம், எலுமிச்சை வேர், ஜாதிக்காய், ஏலக்காய்னு போட்டு வைங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதுவே அரிசி கலசமாக நீங்கள் செய்வதாக இருந்தால் அதில் அரிசியோடு வெற்றிலை சேர்க்கணும். இப்படி கலசம் தயாரிக்கப்பட்ட பின்னாடி சிம்பிள மேலே மா இலைகளை வச்சு சுத்தம் செய்து மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சு அதன் மேலே கலசத்துக்கு பட்டு துணியாலான பாவடியை கட்டிவிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரில் லட்சுமி தேவிக்கு பிடித்த தாமரை, மல்லிகை, செவ்வரளி பூக்களை அலங்காரம் செய்திடுங்க. இந்த மாதிரி அலங்காரம் செய்த பின்னாடி இந்த கலசத்தில் லட்சுமி தேவியை குடிக்கொண்டு இருப்பதாக சொல்லப்படுது. முக்கியமாக கலசத்துக்கு முன்னாடி தவறாமல் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும். மேலும் கலசத்துக்கு அருகே குத்து விளக்கு ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புங்க. இந்த வரலட்சுமி பூஜையின் போது முதல்ல நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகர் பெருமானை வணங்கி பின்னாடி தான் மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி ஆராய்ச்சி செய்து தெய்வத்திற்கு இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்திடுங்க. பூஜை முடிந்த பின்னாடி பெண்கள் உங்களுடைய கைகளில் மஞ்சள் கயிற்றினை கட்டிக்கொள்ளுங்க. இந்த பூஜையின் போது அப்பம், வடை, பொங்கல்னு கேசரி, பால் பாயாசம், வெள்ளத்தால் செய்த இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. விரதம் முடிந்து மறுநாளில் சனிக்கிழமை என்று சடங்குகளை முடித்து குளித்த பிறகு கலசத்தை அகற்றிடுங்க. இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு, நிதி ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மேலும் இந்த நேரத்தில் பூஜை செய்யக்கூடிய பெண்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புத நாள் பார்த்தீங்கன்னா பக்தியோடு விரதம் இருந்து செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி வழிபடுவதற்குரிய நாளுங்க. இந்த விரதமானது வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோம்புன்னு சொல்லுவாங்க. வரலட்சுமினாலே வரங்களை அருளக்கூடிய லட்சுமி தேவின்னு பொருள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா வழிபடுவதாலே வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மாற்றம் ஏற்படும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வயதான சுமங்கலி பெண் வேடம் பூண்டு எங்கு வாசம் செய்யலான்னு ஒவ்வொரு வீடாக சென்றிருக்கா. முதல்ல ஒரு வீட்டுக்கு சென்றபோது அங்கு பொழுது விடிந்த பிறகு தூங்கி கொண்டிருந்தாங்க. அதனால் அடுத்த வீட்டுக்குள்ளே சென்றா. அந்த வீடு சுத்தமே இல்லாமல் குப்பையாக இருந்திருக்கு. அதையடுத்து மூன்றாவதாக மற்றொரு வீட்டுக்குள்ளே சென்றா. அந்த வீட்டில் கணவன் மனைவி இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. எனவே மகாலட்சுமி அடுத்த வீட்டுக்குள்ளே போனாங்க. அந்த வீட்டின் வாசலில் அழகான கோலம் போடப்பட்டு இருந்தது. பூஜை அறையில் விளக்கு ஏற்றப்பட்டு பக்தி பாடல்கள் ஒலித்தாங்கன. அந்த வீடே மங்களகரமாக காட்சியளிச்சிச்சு. அதை பார்த்த வயதான பெண் வடிவில் இருந்த மகாலட்சுமி தாயும் வீட்டுக்குள்ள செல்வ விரும்பினா. அவரை பார்த்தா குடும்பத்தினர் வேகமாக வந்து அவரை வரவேற்று உபசரித்தாங்க. அவளுக்கு உணவு கொடுப்பதற்காக உள்ளே சென்று வந்தபோது திடீரென அவரை காணவில்லை. இதையடுத்து தனது பூஜை அறைக்கு சென்றபோது அந்த அறை முழுவதும் செல்வம் கொட்டி கிடந்திருக்கு. இதை பார்த்த குடும்பத்தினரோ வீட்டுக்கு வந்து என்னான சுமங்கலி பெண் வடிவில் வந்தது மகாலட்சுமி என்பதை புரிந்து கொண்டாங்க. வரலட்சுமி விரத நாளன்று மகாலட்சுமி தாயார் பக்தர்கள் இல்லம் தேடி வருவதாக நம்பிக்கைங்க. எனவே இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபட்டா எப்போதும் வீட்டில் செல்வ வளம் பெருகும், வீட்டில் லட்சுமி குடிக்கொள்வார்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் இருப்பதற்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் செய்திடுங்க. வீட்டு வாசலில் கோலமிடுவது, பூஜை அறையில்னா பூஜை செய்யக்கூடிய பகுதியில் மண்டபம் அமைச்சு அதன் முன்பாக கோலமிடணும். பின்னர் மண்டபத்தின் மகாலட்சுமி படம் உருவ சிலை வைத்து மலர்களால் அழகுபடுத்திடுங்க. அன்னையின் முன்பாக ஒரு வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி பரப்ப வேண்டும். பின்னர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் பச்சரிசியை நிரப்பி மஞ்சள் குங்குமம் தடவி அதன் மேலே ஒரு முழு தேங்காய் வைங்க. அடுத்ததாக அந்த கலசத்தை பச்சரிசி பரப்பிய இலையின் நடுவே வைக்கணும். கலசத்திற்கு மாலை அணிவிச்சு அதை மகாலட்சுமியாக பாவனை செய்துட்டு அருகில் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், புடவைன்னு பொருட்களை படைத்து விளக்கேற்றி வழிபடுங்க. பூஜையை பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவிய 9 இலையால் நோன்பு சரடை வைக்கணும். பூஜையில் அன்னைக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. முழுமுத கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கிட்டு பூஜையை தொடங்கிடுங்க. பின்னர் மகாலட்சுமிக்கு மலர் தூவி கற்பூர தீபம் காட்டி அவருக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பூஜை முடிவில் நோன்பு சரடு கையேற்றி தங்கள் கணவர் கையால் கட்டி கொள்ளலாம். இல்லைனா
இப்படி செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும்னு இந்த பூஜையில் கலந்து கொண்டு வரலட்சுமியை வழிபடலாங்க. இந்த நாளன்று அன்னைக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களை வீட்டுக்கு வருபவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு கொடுப்பது சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் உங்களுடைய கணவருக்காக நீங்களோ விரதம் இருந்து வீட்டிலேயே வழிபடலாங்க. இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மங்களகரமான பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு வாங்கி தருவது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 21 அமைய இருக்கு. அந்த நாளை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.